ஹலோ நண்பர்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோனா, நம்ம நஞ்சு சாய் பொட்டிக்கோட எக்ஸ்போ வீடியோ தான். பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என்னென்னா, ஃபஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஸ்டால் அதெல்லாம் போய்ட்டு சுற்றி பார்த்தோம். அன்றைக்கி தான் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்டால்ஸ்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதையே நம்ம மிஸ் பண்ணுவானே, இன்றைக்கி கண்டிப்பாக போய் பார்த்தோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் அந்த ஸ்டாலுக்கு நாங்கள் போனோம். ஏன்னா நாள் வந்து நாங்கள் போனோம், கொஞ்சம் நாங்கள் பார்த்தோம், சுற்றிலாம் பார்த்தோம். பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்ததால் வந்துட்டோம். அடுத்த நாள் போய் தான் இந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருக்க எல்லாத்தையுமே பார்த்தேன். எடுத்த உடனேமே வந்து இந்த கருப்பட்டி, பனக்கருப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருப்பட்டியை பற்றி சொல்லி ஆகணும். அதில் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்த்து வந்து அந்த கருப்பட்டி செஞ்சுருந்தாங்க. அந்த பிரதர் வந்து கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். அதில் அந்த கருப்பட்டி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர் வந்து இந்த ஸ்டாலுக்கு போய் இந்த கருப்பட்டி வாங்கினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குற யாராவது இந்த ஸ்டாலுக்கு வந்து இந்த கருப்பட்டி வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் வந்து சிப்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா, அதுவுமே இந்த ஸ்டாலில் இருந்துச்சு. அடுத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆடம்பர ஆபரணங்கள் தான். நம்ம பொண்ணுங்க எங்கே இருக்காங்களோ இல்லையோ, இந்த ஜுவல்ஸ் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அங்கே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. என்னால் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. ஒரு சில பேங்கிள் ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு சிலது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் இருந்துச்சு, ஒரு சிலது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்தந்த ரேட்டுக்கு என்ன ஒர்த்தோ அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஸ்டாலுக்கு வந்து வாங்க போகலான்னு சொல்லிட்டு நகைக்கடை வீடியோ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. அப்போ அடுத்த ஸ்டால் வந்து நம்ம ஆர்கானிக் மேக்கப் ப்ராடக்ட் தான் வந்து அடுத்த ஸ்டாலில் போட்டிருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆர்கானிக்காக வந்து நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஒரு காஜலாக இருக்கட்டும், ஒரு ஐலைனர், மஸ்காரா, ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் நம்மளோட பாத் சோப், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து நம்ம ஆர்கானிக்காக இருக்கணும் தான் இப்போ எல்லாருமே லைக் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. நிறைய பிம்பிள், டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வரதால் ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் எல்லாம் லைக் பண்ணுறாங்க. அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் அங்கே இருந்துச்சு. அடுத்த ஸ்டால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குக்கீஸ், பிஸ்கெட், அந்த இது வந்து அதுவுமே வந்து சிறுதானியத்தில் வந்து செஞ்சுருந்தாங்க. நட்ஸ் வகையில் செஞ்சுருந்தாங்க. சிறுதானியம், நட்ஸ் இதெல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கே அல்வா கொடுக்குற மாதிரி அல்வா கடை போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பர்ஃப்யூம், இந்த ஃபாரின் சென்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்ஃப்யூம் போட்டிருந்தாங்க. அடுத்து இந்த குட்டி பொம்மை தான். இந்த குட்டி பொம்மையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த குட்டி பொம்மை வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. பட் என்ன ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் எங்களால் வாங்க முடியலை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு சிலிக்கான் பொம்மை. நம்ம கையாட்டலாம், காலாட்டலாம், குளிக்க வைக்கலாம், தாளாட்டலாம், எல்லாமே பண்ணலாம் இந்த பொம்மையை வச்சு. இந்த பொம்மை அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன ஒரு 1000க்குள்ளே சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்போம். அந்த பொம்மையோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த அண்ணா வந்து 1700 அது 1400 இந்த ரேட்டு தான் சொன்னாங்க. ஸோ சரி, ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து இன்னொரு ஸ்டால் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கிட்ஸ் யாருக்காக இருந்தாலுமே, குழந்தைங்க இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்லாம் நிறைய பிடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கீ செயினாக இருக்கட்டும், குட்டி குட்டி டாய்ஸ், அதுக்கப்புறம் குட்டி டைரி, இந்த பாண்டா, நிறைய சின்னதாக மினியேச்சர் மாதிரி எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த கடையை விட்டு எங்களால் நகரவே முடியலை. அவ்வளோ ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த குட்டியாக இருக்கிறது வந்து நமக்கு எப்போயுமே பிடிக்கும். எனக்கெலாம் வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு வியாதி மாதிரி. எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் அழகாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அது எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது நம்ம இந்த ப்ராடக்டை வாங்கிடணும்னு நினைப்போம். அப்படி தான் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து இந்த காட்டுறலையா இந்த பாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இந்த இன்ஸ்டாவாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் தான் நினைக்கிறேன், இன்ஸ்டா இந்த மாதிரி மற்ற செல்லர்ஸ் கிட்டலாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இதிலே நிறைய வெரைட்டி பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மையோட பேர்லாம் எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் இந்த பொம்மை மட்டும் பாண்டான்னு தெரியும்ப்பா. இது வந்து அப்போ நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது வந்து 100 தான் சொன்னாங்க. அதே ரேட்டு தான் வந்து இவங்களும் சொன்னாங்க. இப்போயுமே 100 தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் வந்து நான் வந்து ஒரு
பாண்டா வாங்கியிருக்கேன். அதை வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் வந்து என்னோடய ரூமில் வந்து வச்சு அந்த லைட்டை ஆன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கீ செயின்ஸ் மாதிரி அதுக்குள்ளே ஒரு குட்டியாக அந்த பாண்டா மாதிரியே ஒரு டால் ஒரு பொம்மை ஒன்று போட்டிருக்காங்க. அது இந்த தண்ணியெல்லாம் அப்படி ஷேக் பண்ணோன்னா இருக்குது. அது மாதிரி பேனா வந்து ரொம்ப வெரைட்டியான பென் வந்து வச்சுருந்தாங்கப்பா. ஐஸ்கிரீம் கோன் மாதிரியே பென் இருந்தது, லிப்ஸ்டிக் மாதிரியே பென்சில் இருக்குது, நிறைய அந்த சூப்பராக இருந்துச்சு. இந்த மினியேச்சர் ஐட்டம் மாதிரியே இருக்க நம்மளோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், பேனா, பென்சில், எரேசர், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து அங்கே நிறையா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த இடத்த விட்டு எங்களால் நகரவே முடியலை. எனக்கு மனசே இல்லை. எனக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக யூனிக்காக இருக்க ப்ராடக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொக்கு தான். அது என்னது, புளியோதரை தொக்கு, இந்த நிறைய தொக்கு வெரைட்டி வச்சுருந்தாங்க. அந்த புளிக்குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு தொக்கு, அந்த மாதிரி இந்த காராச்சை, மிக்சர், பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா இந்த 3 பீஸ் செட் சுடிதார் கலெக்ஷன் அந்த ஸ்டாலுக்கு வந்தோம். அங்கேயுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த ஸ்டாலில் போட்டிருந்த எல்லா சுடியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே XXL 3XL. என்னோட சைஸுக்கு எதுவுமே இல்லை. நான் M சைஸு, என் சைஸுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து வந்து நம்மளோட கேக்கு கடைக்கு தான் வந்தோம். கேக்கு கடையில் வந்து ப்ரௌனி, இந்த நிறைய இந்த சாஸ்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்களே, சாஸுங்கிற பாருங்கள், இந்த சாக்லேட் இதெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்களே, அந்த இது இருந்துச்சு. அடுத்து இந்த கடையை வந்து மெயினாக சொல்லியே ஆகணும். இந்த கடையை வந்து நாங்கள் மிஸ் பண்ணவே இல்லை. இந்த கடையில் வந்து நிறைய தொக்கு வெரைட்டி வச்சுருந்தாங்க. இந்த புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, நிறைய தொக்கு வெரைட்டி வச்சுருந்தாங்க. அந்த பொடி வெரைட்டியும் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உருண்டை தாங்க. கருப்பு உளுந்து உருண்டை, ராகி உருண்டை, பச்சைப்பயிறு லட்டு, எள்ளு லட்டு, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி லட்டு, இந்த மாதிரி நிறைய லட்டு வெரைட்டி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட இந்த வீடியோஸை முடிச்சுக்கலாம். என்னோட இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.